அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாதம் சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கந்தபெருமானுக்குரிய மிகவும் முக்கியமான விரதமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகவும் உடனடியாக கைமேல் பலன் தரும் விரதமாகவும் இருப்பதுதான் சஷ்டி விரதம். பெரும்பாலானோர்கள் வருடத்திற்கு ஒரு முறை வரும் மகா கந்த சஷ்டியின் போது மட்டுமே சஷ்டி விரதம் இருக்கிறார்கள். ஆனால் கந்தபெருமானுடைய பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதியிலும் விரதம் இருப்பதுதான் சிறப்பு என நினைப்பார்கள். மகா கந்த சஷ்டியில் துவங்கி ஒவ்வொரு சஷ்டியிலும் விரதம் இருக்கும் வழக்கத்தை சிலர் பின்பற்றுவது உண்டு. சஷ்டி விரதம் இருந்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது ஐதீகமாகும். 2025 ஆண்டின் இறுதி விரதம் ஆகும். மாபெரும் சிறப்பம்சமான விரதமாக இது விளங்குகிறது. மார்கழி மாதத்தில் சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து அவதரித்தவர்தான் நம்முடைய கந்தபெருமான். சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் ஆகியவை 3 அசுரர்களையும் வதம் செய்து தேவர்களை காத்தார் முருகர். முருகப்பெருமானின் போரில் அசுரர்களை நெற்றிக்கண் கொண்ட நாள், அதாவது நெற்றி கொண்ட நாள் 6வது திதியான சஷ்டி திதியாகும். இதனால் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும் முருகப்பெருமானிடம் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கின்றன. திதிகளில் 6வது திதியாக வரும் சஷ்டி மாதத்திற்கு 2 முறை வருவதுண்டு. தேய்பிறை மற்றும் வளர்பிறை என எந்த திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் கண்டிப்பாக கருணையுடன் முருகப்பெருமான் அருள் புரிவார் என்பது ஐதீகமாகும். வேண்டியதும் கிடைக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் நோய்கள் தீரும். அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், செல்வ வளம், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவை கிடைக்கும். முருகப்பெருமானின் அருளால் தடைகள் அனைத்தும் விலகும். சஷ்டி திதி வரும் தினங்களில் முழு உபவாசமாக இருந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், பதிகங்கள் ஆகியவற்றை மனதார பாடி வேண்டிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த ஆண்டு இறுதியாக வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த வளர்பிறை சஷ்டியில் அனைவரும் முக்கியமாக முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது சிறப்பம்சமாகும். முக்கியமாக ஒருவர் வாழ்க்கையிலேயே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், அதிகார பதவியை பெற வேண்டும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக சூரிய பகவானின் அருள் தேவை. அவருக்குரிய நட்சத்திரம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள் எவ்வளவு சிறப்போ அதற்கு இணையானதுதான் இந்த மார்கழி மாத சிறப்பம்சம். பொதுவாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாக்கு பலிதம் உண்டு. இவர்களிடம் பணவசிய சக்தியும் உண்டு. நம்மிடம் இதே போன்ற ஆற்றல் கிடைத்தது வாழ்க்கையில் உறைந்த நிலையை அடைய வேண்டும் என நினைத்து நடக்க வேண்டும் என்பவர்கள் மார்கழி மாத இந்த அற்புதம் நிறைந்த இந்த சஷ்டி என்று முருகப்பெருமானின் அருளை பெறுவதுடன் சூரிய பகவானின் அருளை பெறுவதற்காக எளிமையான பரிகாரத்தை செய்து சிறப்பம்சமாக விளங்க வேண்டும் என நினைக்கப்படுகிறது. முக்கியமாக மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து விளக்கேற்றி வைத்து விரதத்தை துவங்கிவிட வேண்டும். உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதங்களை இருக்கலாம். சூரிய உதயம் துவங்கி சூரிய அஸ்தமனம் வரை விரதம் கண்டிப்பாக தொடங்க வேண்டும். இன்றைய தினம் காலை வேளையில் பூஜை அறையில் ஒரு இலை அல்லது தட்டில் சூரிய பகவானுக்குரிய தானியமான கோதுமையை பரப்பி வைத்து அதன் மீது 2 அகல் விளக்குகளில் விளக்கேற்றி வைக்க வேண்டும். கிழக்கு முகமாக இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த நாளில் ஏழைகளுக்கு கோதுமையை தானமாக கொடுக்கலாம். முருகப்பெருமானுடைய மந்திரங்களுடன் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களையும் சொல்லுவது சிறப்பு. இப்படி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஜாதகத்தில் சூரியன் நிலை பலமடையும், நோய்கள் நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும். பொதுவாகவே சஷ்டி விரதம் என்றால் அது குழந்தை விரதம் என்று சொல்லுவார்கள். அதாவது குழந்தை இல்லாமல் நாளுக்கு நாள் ஏங்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பார்கள்.
இந்த சஷ்டி விரதம் முக்கியமாக குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நல்ல பண வசியத்திற்கும் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கைக்கும் மனத்திற்கும் தேவைப்படும். மாதந்தோறும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு சஷ்டி திதிகளும் விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். வீட்டில் வேல் இருந்தால் முருக வேலுக்கு பால் அபிஷேகம் அல்லது திருநீர் அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். முருகப்பெருமானின் அருளை பெற அனைவரும் கடைபிடிக்கும் விரதம்தான் சஷ்டி விரதம். பெரும்பாலான முருக பக்தர்கள் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டியிலும் மனதார விரதம் இருந்து பரம்பொருள் கந்த பெருமானுடைய அருளை பெறுவார்கள். சஷ்டி விரதம் என்றாலே அது குழந்தை வரம் வேண்டுபவர்கள்தான் இருப்பார்கள் என சொல்லுவார்கள். ஆனால் அது உண்மையல்ல. உடல்நல பாதிப்பு, வேலை பாதிப்பு, திருமணத்தில் தடை ஏற்பட்டு கடும் மன உளைச்சல் என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம் இருந்து மனமுருங்கி அந்த வேளவனை நினைத்தாலே எல்லாவற்றையும் தீர்த்து அவர் பார்த்து கொள்வார் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும். மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதம் எவ்வாறு மேற்கொள்ளலாம்? முக்கியத்துவமாக மாதந்தோறும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரு சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கலாம். முக்கியமாக தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி விரதம் மாபெரும் சிறப்பம்சம். அதிகாலை வேளையில் எழுந்து நீராடி ஐயன் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். வீட்டில் வேல் இருந்தால் முருகவேலுக்கு கண்டிப்பாக திருநீரும் பால் அபிஷேகம் செய்து மலர்களால், அதாவது செவ்வொளி மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். கந்த சஷ்டி கவசம், முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், கந்த புராணத்தை கேட்பது அல்லது முருகப்பெருமானை போற்றும் பாடல்களை பாடி விளக்கேற்றி மனமுருகி வழிபாட வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உணவு இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கும்போது அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானின் பக்தி பாடல்களை பாடுவது கேட்பது மன நிறைவை தரும். சஷ்டி தினங்களில் முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு அன்னதானம் அல்லது தங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு தாராளமாக செய்யலாம். குறிப்பாக முருகப்பெருமான் அருளை வேண்டி நிற்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சஷ்டி விரதம் மேற்கொள்ளலாம். இப்படி மாதந்தோறும் வரும் சஷ்டி நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் வாழ்வில் அமைதியும் வளம் நிலைத்து நிற்கும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.